exactly எப்படியெல்லாம் இன்னோவேஷன்ஸ் நடந்திருக்கு இந்த ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், மெடிக்கல் ஃபீல்ட், ஓகே, and your agriculture, main important backbone of our country, okay. Next. So the history of A எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க, 1950s. So 1950sல என்ன பண்ணுவாங்க, இன்வென்டர்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏன் மெஷின் திங்க் பண்ணக்கூடாது நம்மள மாதிரி அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் என்னாச்சு, ஸ்லோவா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ரூல்ஸ் செட் பண்ணாங்க. இந்த ரூல்ஸ் கொடுத்தா என் மெஷின் இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் செட் பண்ணாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தேர் நெசசரி பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், இதுதான் கேட்னு சொல்லி அந்த பேபிக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த பேபிக்கு தெரியும் தட் இஸ் கேட் அப்படிங்கிறது. கரெக்டா? கரெக்டாடா? ஸோ சேம் அதே மாதிரியே தான் உன் சிஸ்டமும். எப்படி இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க உன் சிஸ்டத்துக்கு? கோடிங் இஸ் nothing but instruction for the particular system. உன்னோட சிஸ்டத்துக்கு நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் கோடிங். அது என்ன வேலை செய்யணும்னு அதை திங்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நிறைய டேட்டாஸ் அதுக்கு ஃபீட் பண்ணணும். ஓகேயா? நான் என்ன பண்ணுவேன், என்னோட பேபிக்கு ஃபீட் பண்ணணும். பேபிக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன், கேட்டு, டாகு, கேமல், இது வந்து லயன் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நான் காமிச்சிருப்பேன், பிக்சர்ஸ் காட்டுவேன், போட்டோஸ்ல காட்டுவேன், ஜூ கூட்டு போய் காட்டுவேன். அடுத்த தடவை நான் பேபியை கேட்கும் போது என்ன சொல்லுவது கரெக்டா, whether it is a cat, dog, camel எனக்கு சொல்லுமா. ஸோ அதே மாதிரியே while coming to system நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, you should feed the system with millions of data, millions of cat pictures, videos, data இதெல்லாம் கொடுத்து ஃபீட் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண முடியும். ஒரு இமேஜ் காட்டும் போது இது எனக்கு கேட்டு, இது எனக்கு டாக் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், இட் வில் ஃபைண்ட். ஸோ அப்போ சிஸ்டம் என்ன பண்ணுது, டேட்டாஸ் வச்சு என்னடா பண்ணுது, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது, அண்ட் கிவிங் நிறைய அனிமல்ஸோட போட்டோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா சிஸ்டம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணும், கம்பேர் பண்ணும். கேட்னா 2 காது இருக்கும், டாகுக்கும் 2 காது இருக்கும், கரெக்டா, லயனுக்கும் இருக்கும், கரெக்டா. ஸோ இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணும், அதனோட கலர்ஸு, அதனோட ஐஸு, ஃபேஸு, சவுண்ட்ஸு, பாடி ஸ்ட்ரக்சர், டெய்ல், ஸோ இது எல்லாமே ஒரு ஃபீச்சரை என்ன பண்ணும், இட் வில் மேப், பேட்டர்ன் மாதிரி வச்சிருக்கோம். கேட்னா என்ன பண்ணும், 2 காது இருக்கும், மீசை இருக்கும், சின்னதாக இருக்கும், கத்தும், அப்படிங்கிற எல்லாமே என்னவா இருக்கும், ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சிருக்கோம் சிஸ்டம். ஸோ இட் லேர்ன் த பேட்டர்ன் அண்ட் கோ ஃபார் ப்ரெடிக்ஷன், ஐதர் டாகா கேட்டா அப்படிங்கிறது என்ன பண்ணும், ப்ரெடிக்ட் பண்ணும். திஸ் இஸ் ஹவு என்ன பண்ணணும், நம்ம சிஸ்டம்க்கு நிறைய டேட்டா ஃபீட் பண்ணும். இட் இஸ் ஜஸ்ட் a simple example நான் சொல்றது. இப்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே என்ன பண்ணுவாங்க, நிறைய டேட்டாஸ் கொடுத்து நம்ம சிஸ்டமை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் போவாங்க. கொடுத்தா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பேன். நிறைய இமேஜஸ் கொடுத்து என்ன பண்ணுவேன், செக் பண்ணி பார்ப்பேன். புரியுதாடா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவேன், உன் சிஸ்டமை திங்க் பண்ண வைப்பேன். புரியுதா? ஸோ இதுக்கு இப்படி தான் என்ன பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்க சிஸ்டம் வந்து தெரியும். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் ரோபோட் கிட்ட பீஸா போடு அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணும், பீஸா பேஸ் வச்சு மேலே சீஸ் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு அவனில் போட்டு 6 minutesல வெளியே எடுத்துரும். அது ரோபோட்டோட வேலை. ஒரே ஒரு ஏஐ மிக்ஸ்டு ரோபோட் என்ன பண்ணும், இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரோபோட் என்ன பண்ணும், பேஸ் வச்சுக்கும், சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணும், again ஒரு சீஸ் போடும், சீஸ் ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டால் நல்லா இருக்குமான்னு யோசிக்கும், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுமான்னு யோசிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், மேலே வெஜிடபிள்ஸ் போடும், இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் அப்படியே கொட்டிடாது ரோபோட் மாதிரி. ஓகே, என்ன பண்ணும், எது காம்பினேஷன் போட்டால் நல்லா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அதுக்கப்புறம் இதை பற்றி ஆல்ரெடி தெரியும், நீங்கள் ஆர்டினோவில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, யூ நோ அபவுட் ஆர்டினோ, அதை பற்றியெல்லாம் சொன்னீங்க. எதுக்காக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இந்த மைக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மேம் ஒன்று சொன்னாங்க, ஏஐ பற்றி பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு செஸ் சாம்பியனை கூட அதனால இது பண்ண முடியும், வின் பண்ண முடியும், ஆனால் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதனால லேஸ் கட்ட முடியலன்னு சொன்னாங்க. கரெக்டா? ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் மனசு வச்சுதுன்னா அதையும் அதனால பண்ண முடியும். ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மேபி லிங்க்டின் ஆர் யூடியூப்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நீங்கள் டே டு டே லைஃப்ல செய்கிற ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை பண்ணீங்கன்னா கூகுள் உங்களுக்கு காசு கொடுக்குறான். ஷாக்கா இருக்கா? வாட் இஸ் பேட்டரி?
ஓகே, நான் இதை வந்து கொஞ்சம் ஈஸியா சொல்றேன். நீங்க படிச்ச மாதிரி இல்லாம நான் ரொம்ப ஈஸியா சொல்றேன். இப்போ நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பத்தி பார்த்தோம், கரெக்ட்டா? சோ தேர் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ஏன் நான் யூஸ் பண்ண முடியல? why? because அதோட எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்குது. அப்ப எனர்ஜி எனக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஒண்ணு நான் கிரியேட் பண்ணோம். அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாம இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கூட அதெல்லாம் வலுக்கட்டாயமா புடிச்சு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுனா இங்க பாருங்க, சார்ஜ் ஆகும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிடும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான்ஸ் எகைன் அந்த பழைய இடத்துக்கே வரணும். ஆனா பழைய இடத்துக்கு வரதுக்கு இல்லாம ஐ அம் ஹேவிங் எ ஸ்ப்ளிட்டர். அந்த ஸ்ப்ளிட்டர் இருக்கும்போது அதை தாண்டி வர முடியுமா? முடியாது. அப்ப அவுட்டர் சர்க்யூட்ல நான் கனெக்ட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் அது வழியா அப்படி போய் வரும். அப்ப அந்த எலக்ட்ரான்ஸை நான் என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்? ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நானே கஷ்டப்பட்டு அந்த எலக்ட்ரானை பிரிச்சு வச்சிருவேன். அந்த எலக்ட்ரான் திருப்பி போக ட்ரை பண்ணும்போது எப்ப சும்மா நினப்ப போறேன், அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடும், அந்த லைட் ஆன் பண்ணி விட்டு போயிடும், அந்த ஃபேனை ரன் பண்ணி விட்டு போயிடும் அப்படின்னு ஐ கிவிங் ஒர்க் டு எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காக எலக்ட்ரானை நான் இப்படி தான் யூஸ் பண்ண போறேன். ஸ்பிட் பண்ணி வச்சிடறேன், திருப்பி அது பழைய இடத்துக்கு போகும்போது இப்படி போகும்போது அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? தட் இஸ் வி கால் இட் அஸ் பேட்டரி. சிம்பிளா சொல்லணும். ஏசியை வச்சு பேட்டரி சார்ஜ் பண்ண முடியுமா? எஸ் சார். ஓகே, இப்போ வீட்டில் நம்ம உங்கள் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, சார் வீட்டில் நான் ஏசி தான் சார் இருக்குது, ஏசியை வச்சு பேட்டரி சார்ஜ் பண்ணுறேனே சார், ஃபோன்லாம் சார்ஜ் ஆகுது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ நீட் டு கன்வெர்ட் த ஏசி டு டிசி, தென் ஒன்லி ஐ கேன் சார்ஜ். ஏன்னா ஏசியை நான் கொடுக்கும்போது என்ன நடக்கும்? எலக்ட்ரான் ஸ்பிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா ஆல்டர்னேட் கரண்ட் ஒரு டைம் இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் இருக்கும், அடுத்த செகண்டை என்னவா கன்வெர்ட் ஆகும்? இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் அது சார்ஜ் ஆகும், அடுத்த ஆஃப் சைக்கிளில் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ சார்ஜ் டிஸ்சார்ஜ் கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்ததுன்னு என்ன ஆகும்? பேட்டரி சார்ஜ் ஆகாது. ஐ நீட் டு கன்வெர்ட் தட் இன்டு டிசி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்